வணக்கம். நான் உங்கள் கோயில்படி கணேஷ் மற்றும் வாகன் சேவை டீம் மெம்பர். மைசூர்லேருந்து சப் மினரல் பீர் கம்பெனி அங்கேருந்து 30ஆம் தேதி லோட் ஏற்றி பாண்டிச்சேரி மல்லிகார்ஜுன் வேர் ஹவுஸ்க்கு 9 வண்டிகள் 12 வீல் வண்டி. இதில் 6 ஓனர் கம் டிரைவர், மீதி இருக்கக்கூடியவங்க டிரைவர். ஒரு வண்டி 31 இரவு பாண்டிச்சேரி, அதாவது நவம்பர் 1ஆம் தேதி அதிகாலை என்ட்ரி பண்ணுறாங்க வண்டி கேட்டில். ஏன்னா டர்னு பிரகாரம் இறக்கணும். அதனால் இந்த 9 வண்டியுமே மைசூர்லேருந்து கிளம்பி யார் ஃபஸ்ட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு டர்னில் போட்டு இறக்கிட்டு திரும்பி லோடுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வ கோளாறில் அங்கே போய் டர்னு போடுறாங்க. ஆனால் அங்கே தான் இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய லேபருக்கும் அந்த மல்லிகார்ஜுனா இருக்கக்கூடிய வேர் ஹவுஸ் குடோன்லேயும் கூலி உயர்வு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்களோட பிரச்சனை இன்னைக்கு தீர்வாகும், நாளைக்கு தீர்வாகும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கிற இடத்துல கிட்டத்தட்ட 12 நாள் அந்த வண்டிகள் எந்த விதமான ஒரு அசைவும் கிடையாது. 13ஆம் தேதி எங்களோட பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது. நீங்கள் இறக்கலாம் அப்படிங்கும் போது நம்ம என்ன யாருமே கேள்வியே கேட்கக்கூடாதா? உங்களோட பிரச்சனைக்கு வண்டியை நிப்பாட்டியிருக்கீங்க. ஒரு 21.5 டன் வண்டி செமந்துக்கிட்டு உங்களோட இடத்துல இத்தனை நாள் நின்னதுக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க அப்படின்னா 1500 ரூபா 12 வீல் வண்டிக்கு. இன்றைக்கி வரக்கூடிய கொத்தனார் கூட வரக்கூடிய லேபர் ஹெல்ப்பர் அவருக்கு கூட இன்றைக்கி ஒரு சம்பளம் 900 ரூபா 1100 ரூபா. இதில் காலையில் ஒரு வேளை டீ வடை, சாயங்காலம் ஒரு டீ, இவ்வளவும் கொடுத்து கரெக்டாக 5:30 மணிக்கு சட்டி பண்ணையை கழுவிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல 24 மணி நேரம் அந்த பொருளை பாதுகாத்து இருக்கக்கூடிய ஒரு டிரைவர், அந்த பொருளை சுமந்துட்டு இருக்க லாரி உரிமையாளருக்கு 1500 ரூபாயை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம எல்லாம் இதை வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோவை நம்ம பார்க்கறதோட ப்ராக்டிக்கலாக உங்களோட வண்டிகள் அங்கே நின்றுச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? இதுக்கு தான் மாநில தலைவர் சி தன்ராஜ் அண்ணா ஒரு ஜியோ பாஸ் பண்ணாங்க சமீபமாக. அது நிறைய பேத்துக்கு இன்னும் சர்க்குலர் ஆகிருக்கிறார். ஏன்னா அவங்க அடுத்து ஒரு எலெக்ஷனில் மீண்டும் மாநில தலைவராக ஒரு பொறுப்பேற்கிறாங்க. அவங்களோட லாஸ்ட் ஜியோ பாஸ் பண்ணதில் 10 வீல் வண்டியிலேருந்து 16 வீல் வண்டி வரைக்கும் 4000 ரூபா ஒரு நாள் ஆல்ட்டு கொடுக்கணும் 24 மணி நேரத்துக்கு அப்புறம். இது எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா, நிறையா பேர்கிட்ட ஒரு ஆலோசனை பண்ணி எந்த வகையான ஒரு ஆல்ட்டிங் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, 24 மணி நேரத்துக்கு பிறகு வியாபாரி கன்சைனர் யாராக இருந்தாலும் சரி, உங்களோட இடத்துக்கு வண்டியை கூப்பிட்டு ஏற்றாமையோ இல்லை வந்த வண்டியை இறக்காமையோ 24 மணி நேரத்துக்கு பிறகு நீங்கள் ஒரு நாள் 4000 ரூபா கொடுக்கணும். இது 10 வீல்லேருந்து 16 வீல் வரைக்கும் காமன். இதே டெய்லராக இருந்தால் 5000 ரூபா. ஏன் இதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ தான் ஒரு பயம் இருக்கும். நம்ம இன்றைக்கி இறக்கலை அப்படின்னா யூனியன் மூலிமா 4000 ரூபா கேட்டு நம்மளை அழுத்தம் கொடுப்பாங்க. ஏற்றாமல் இருந்தால் 4000 ரூபா கேட்பாங்க. அதனால் வந்தோடனே அந்த வண்டியை ஏற்றணும். இல்லை ஸ்டாக் அங்கே இருக்கா இல்லையா பார்த்துட்டு லோடை அனுப்பணும். நிறைய இடத்துல ஸ்டாக் குடோனே ஃபுல்லாக இருக்கும், லோடை ஏற்றி பின்னாடி அனுப்பிச்சிடுவாங்க. அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கோம், குடோனில் வேர் ஹவுஸில் இடம் இல்லை அப்படின்னு. நிறையா ஃபுட் ப்ராடக்ட் ஏற்றக்கூடிய வண்டிகள் எல்லாம் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட வேர் ஹவுஸோட நம்ம வண்டியை வேர் ஹவுஸாக யூஸ் பண்ணது தான் நிறையா பேர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. ஒரு 80,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டக்கூடிய ஒரு வேர் ஹவுஸும் அதுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வாடகை கூட ஒரு லாரி உரிமையாளருக்கு கிடைக்காது. 32 அடி நீளம், 9.2 உயரம், 8.3 அகலம் வண்டி கண்டெய்னருக்குள்ளே அவ்வளோ ஃபுட் ப்ராடக்டை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு 10 நாள் 15 நாள் அசால்ட்டாக நிற்கும். அதை நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் வாடகை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வண்டி ஓனர் எங்கேயோ பணக்காரன் ஆயிடுவான். ஆனால் ஆல்ட்டிங்கிற பேரில் 800 ரூபாலேருந்து 1200 ரூபா. இதெல்லாம் ஒரு மாற்று பண்ணணும் அப்படிங்கிறது தான் மாநில தலைவர் கொடுத்ததை பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். வாகன் சேவை மூலயமா இவங்க கொடுத்த ஜியோவை வச்சு கிட்டத்தட்ட பெரிய பெரிய கம்பெனி திருநெல்வேலி கங்கை கொண்டானில் இருக்கக்கூடிய டிபி சோலார் 4000 ரூபா ஆல்ட்டிங் அவங்க கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு 8 வண்டி ஆல்ட்டிங் வாங்கியிருக்கு. அரிசி ஏற்ற வந்த தூத்துக்குடி வண்டிக்கு 4000 ரூபா ஆல்ட்டிங் ஒரு நாளைக்கு போட்டு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி தூத்துக்குடி அசோசியேஷனில் ஜியோவே பாஸ் பண்ணிட்டாங்க. தூத்துக்குடியில் தான் இந்த ஒரு ஜியோவை கொண்டு வந்தாங்க.
எந்த வண்டி வந்து குடோனில் இறக்காமல் இருந்துச்சா ஏற்றாமல் இருந்துச்சா போன இடத்துல 4000 ரூபா. தூத்துக்குடி தலைவர் ஜெகன் பெரியசாமி அவங்க வந்து இந்த ஒரு மீட்டிங்கில் வந்து இந்த ஒரு ரெசல்யூஷனை பாஸே பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இதை வந்து இந்த 9 லாரி உரிமையாளருக்கும் 4000 ரூபா கேட்டு 2 நாளாக போராடிக்கிட்டு இருக்கோம். ஒரு இம்மி பிட்டு கூட நகல மாட்டோம், கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆளுகளோட பேர் இவங்களோட நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இவங்க கூட நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு பாண்டிச்சேரியில் ஆள் இருக்காங்க, அங்கே ஆள் இருக்காங்க, மைசூரில் ஆள் இருக்காங்க, கர்நாடகாவில் ஆள் இருக்காங்க. எப்பா ஏற்றிட்டு வந்திருக்கிறதுல 9 பேரில் 2 பேர் ஈவான் சேவை மெம்பர். அதை நீங்கள் மறந்துட்டீங்க. பிட்டு நகல மாட்டாங்க, இருக்கிறவங்க நகண்டாலும் நகலை விட மாட்டாங்க. ஈவாகன் சேவை நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாட்டினாலும் கொடுக்காத பட்சத்தில் ஈவாகன் சேவை சொன்ன 4000 9 வண்டிக்கும் கொடுக்கும். அது எத்தனை நாளானாலும் ஒரு நாளைக்கு அந்த வண்டிக்கு 4000 ரூபா ஆல்ட்டிங் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கும். இன்றைக்கி 14ஆம் தேதி 11ஆம் மாதம் இன்னையிலேருந்து இரவு வரைக்கும் 3 வேளை உணவும் ஈவாகன் சேவை மூலிமா அங்கே இருக்கக்கூடிய லாரி ஓட்டுநர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஈவாகன் சேவை மெம்பர் இதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறார். அதே மாதிரி இன்னையிலேருந்து எத்தனை நாள் அவங்க நின்னாலும் அவங்களோட கோரிக்கை நிறைவேறது வரைக்கும் ஈவாகன் சேவை மூலிமா ஒரு வண்டிக்கு 4000 ரூபா கொடுப்போம். இது எப்படி சாத்தியம்? சப்போஸ் ஒரு 20 நாள் நின்னால் ஒரு வண்டிக்கு 80,000 ரூபா ஈவாகன் சேவை கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும். 80,000 ரூபா 9 வண்டி 7,20,000 ரூபா. வாட்ஸ்அப் தளம் ஈவாகன் சேவை மற்றும் எதிர்நீச்சல் 4 தளம். ஒரு தளத்தை விட்டுருவோம், இருக்கக்கூடிய எல்லாரும் ஷேர் பண்ணி 3000 பேர் ஷேர் பண்ணால் ஒரு தலைக்கு 240 ரூபா. எங்களோட போராட்டம், எங்களுக்கு இது கிடைக்கட்டும், லாரி உரிமையாளருக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா களத்தில் இறங்கி உடனே செய்யறதுக்கு ஆளுங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. பெரிய பெரிய அமைப்பு தான் செய்யணும்னு இல்லை, சிறு அமைப்பாக இருந்தாலும் சுலபமாக தெளிவாக செய்வோம். அது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் பெரிய பெரிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பேசி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சு கொடுங்க. தேவையில்லாத ஒரு இது மாதிரி செஞ்சுருப்பாங்களோ, இவ்வளோ ஆல்ட்டிங் லாரிக்காரங்களுக்கு வாங்கி கொடுத்தா லாரிக்காரங்க 9 பேரும் ஈவான் சேவைக்கு ஏதாச்சும் கொடுப்பாங்களா? இல்லை டெய்லி நான் உங்களுக்கு 4000 ரூபா வாங்கி கொடுத்தா நீங்கள் எங்களுக்கு 3000 ரூபா கொடுத்துடணும், நீங்கள் 1000 ரூபா தான் வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? அப்படிலாம் நிறையா சில்லித்தனமாலாம் யோசிக்காதீங்க. இது வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி, அது என்ன சொல்கிறோம் அந்த விஷயத்தை மட்டும்தான் அவங்களுக்கு நேரடியாக சொல்லுவோம். ஒருவேளை உங்களோட கற்பனையில் நீங்கள் யோசித்தது இது மாதிரி தான் செய்வாங்களோ அப்படின்னா, இது வரைக்கும் நீங்களாம் வாங்கி கொடுத்த ஆல்ட்டிங்களெல்லாம் இது மாதிரி உள் கமிஷன் எடுத்துகிட்டு தான் ஆல்ட்டிங்லாம் வாங்கி கொடுத்தீங்களாங்கிறது எங்களுக்கே இப்போ ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அது மாதிரி செய்யக்கூடிய நபருக்கு தான் அந்த சந்தேகம் வரும். ஸோ இந்த விஷயத்தை யார் கேட்டாங்களோ அவங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அப்படிங்கிறது எங்களுக்கும் ஒரு டவுட். அதனால் தயவு செஞ்சு சாக்கடைத்தனமான ஒரு விஷயத்தை வந்து யோசிக்காமல், ஒரு லாரி உரிமையாளர்கள் 9 பேர் 9 வண்டி 13 நாளாக வந்து பாதிக்கப்பட்டு லோடோடு நின்றுக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள சொல்யூஷனை மட்டும் பார்க்கறதுக்கு என்னோட ஒரு அன்பான வேண்டுகோள். மீண்டும் சொல்கிறேன், அந்த வண்டி எத்தனை நாள் நின்னாலும் ஆல்ட்டிங் வாங்கி கொடுக்கும். வாங்கி கொடுக்காத பட்சத்தில் ஈவாகன் சேவை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.